இன்னைக்கு நாம் நம்முடைய தாய்க்காக, நம்முடைய தந்தைக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக பற்றி நேர்வழிக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? பிரச்சாரம் செய்திருக்கிறோமா? அவர்கள் மறுமை வாழ்க்கை நேரத்தில் கவலைப்பட்டிருக்கின்றோமா? இல்லையே. தன்னளவு நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டோம், எனக்கு அது போதும். சரி, நாம் சொல்லி நம்மளை கேட்கலங்க. என் தாயார், என் குடும்பத்தார், என் அண்ணன், என் தம்பி, நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு உற்ற நண்பன் இருப்பான், உற்ற சகோதரன் இருப்பான். அவர்கள் சொன்னால் பேச்சை கேட்பான் என்று சொன்னால் அவர்கள் மூலியமாக ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறோம். நம்ம சொல்லும் போது கடுமையாக சொல்லியிருப்போம், ஒரு விரக்தியில சொல்லியிருப்போம், ஒரு பொடும்போக்குல சொல்லியிருப்போம். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாம போலாம். அவர்கள் நெருங்கியவர்கள் சொல்லும் போது இருக்க வாய்ப்பு வராது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ரப்புல் ஆலமீன் அவங்க உள்ளத்துல நேர்வழி போட்டா, நேர்வழி நம்ம கையில இருக்குது. நான் சொல்றேன் கேட்கல, நான் பிரச்சாரம் பண்றேன் கேட்கல. 950 ஆண்டு காலம் நூறு சொன்ன பேச்செல்லாம் எடுக்கலையே. ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள். சொல்வதை தவிர நம் மீது வேற எந்த கடமையும் கிடையாது. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம், மக்கள் மீது கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலைப்படுவோம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை இந்த உரையின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வியலில் எதையாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருப்பார்கள். வியாபாரம் இருக்கக்கூடிய மனிதராக நாம் நம்முடைய வியாபாரத்தில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டால் அந்த வியாபாரத்தை நினைத்து கவலைப்படுவதாக இருக்கட்டும், கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையை நினைத்து வரக்கூடிய கவலையாக இருக்கட்டும், பிள்ளைகளை நினைத்து வரக்கூடிய கவலைகளாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பை நினைத்து வரக்கூடிய கவலையாக இருக்கட்டும், இப்படி மனிதனுக்கு ஏகப்பட்ட கவலைகள் அவனுடைய வாழ்விலே நடந்து கொண்டு இருக்கின்றது. இதனால் மனிதன் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி மருத்துவரை சந்திக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை நீங்கள் மறந்துவிட்டால் மட்டுமே தான் உங்களால் நிம்மதியாக உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்பட்டு எதனால் ஒரு பின்னடைவு ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். இப்படி மனிதன் கவலையை தாண்டி வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கவலை என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பத்திலும் அற்பமானது. நாம் வாழக்கூடிய காலம் என்பது 60 ஆண்டு காலமோ 70 ஆண்டு காலமோ 40 ஆண்டு காலமோ நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தை விட்டு முடிந்துவிடும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம், நாம் செய்யக்கூடிய வேலைகள் என்ன என்பதை சிந்தித்து நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் சொல்லக்கூடிய அந்த செயலை சொல்லி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் மறுமைக்காகவும், இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காகவும், இந்த உலகத்தில் நம் குடும்பத்திற்காகவும் நாம் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் இந்த நோக்கத்தில் எதற்காக படைக்கப்பட்டோம் என்று அல்லாஹ் சொல்லும் போது அவனை வணங்குவதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்தன் என்ற ஒரு நோக்கத்தை சொல்லிய பிறகும் நாம் நம்முடைய வாழ்விலே அதை சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் அதிலே அனைவருமே கேள்விக்குறியை தான் வைக்க முடியுமே தவிர, நான் என் இறைவன் சொன்ன அடிப்படையில் 100% நான் முழுமையாக இந்த உலகத்தினுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இறைவன் சொன்ன நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதே போல இறைவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு யார் வெற்றியாளர்கள் சொல்லும் போது அவன் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் வாழும் போது யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ
அவர்கள் உங்களில் ஒரு பகுதியில் இருப்பார்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுமே அந்த வேலையை செய்தார்கள். மார்க்கத்தின் மீது கவலைப்பட்டார்கள், மக்கள் மீது கவலை கொண்டார்கள், தன் குடும்பத்தார்கள் மீது கவலை கொண்டார்கள். அந்த கவலை அந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான கவலையாக இருந்தது. யார் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்வை சரியான வழியில் வகுத்துக் கொள்ளவில்லையோ, தவறான பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒட்டுமொத்த நல்லடியார்களும் கவலைப்பட்டார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்து வாழ்ந்தார்கள். அந்த பிரச்சாரத்தின் நோக்கம் என்ன? அவர்கள் எப்படியெல்லாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், என் இறைவா, நான் மனிதர்களிடத்தில் இரவும் பகலும் என்று பார்க்காமல் அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறேன், அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நூஹே, நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள், அந்த கப்பலில் ஒவ்வொரு ஜோடியை ஏற்றிக்கொள்ளுங்கள், அந்த கப்பலில் நம்பிக்கை கொண்டு ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். நூஹ் நபி கப்பல் செய்யறாங்க, அங்குள்ள மக்கள் கேலி செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறான். அந்த கப்பலில் நம்பிக்கை கொண்டவர்களும் அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட ஜோடிகளும் இருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. யா புனைய, என் அருமை மகனே, நீ நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிரு. நீ சொன்னேன் என்று சொன்னால் இந்த வெள்ள பெருக்கத்தில் இருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படும் போது அவன் சொன்னான், இல்ல இல்ல, நானும் ஏற மாட்டேன். இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துன்னு சொன்னா நான் அந்த உயரத்தில் ஒரு மரம் இருக்கிறதே, அந்த மலை மீது ஏறிக்கொள்வேன் என்று அவன் தந்தை இடத்துல வாதி பிரதிவாதம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அல்லாஹ்விடத்திலே நூஹ் நபி சொல்றாங்க, இறைவா, அவன் என்னுடைய மகன், அவனை அழித்து விடாது என்று சொல்லப்படும் போது நூஹ் நபியை அல்லாஹ் சொல்கிறான், நூஹே, உனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்று கேட்காதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறானே. குர்ஆன் வசனத்தை பார்க்கிறோமே, நூஹ் நபி தன் குடும்பத்தார்கள் மீது கவலைப்பட்டார்கள். ஏன்? என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், என்னுடைய மகன், அவன் இஸ்லாத்தை ஒழுங்காக கடைபிடிக்காவிட்டால், அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை தூக்கி வீசி விடுவான் என்ற கவலையிலே நூஹ் நபி அந்த தன் மகனிடத்தில் சொன்னார்கள், யா புனைய, என் அருமை மகனே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வா, அல்லாஹ்வை ஏற்றுக்கோ. நீ ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை அழிக்காமல் காப்பாற்றி விடுவான் என்று சொன்னபோது அந்த இறைவன் சொல்றான், யாரெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கவில்லையோ, அல்லாஹ்வை யார் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய உற்ற தோழர் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த இப்ராஹிம் நபி தன் குடும்பத்தார் மீது கவலைப்பட்டு அவர் நபியான பிறகு தன் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்கள் லா தஹபுத ஷைத்தான், சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், உங்கள் கைகளால் ஏற்பட்ட கற்சிலையை வணங்காதீர்கள், அப்படி வணங்க சொன்னால் அவர்களால் உங்களுக்கு எந்த நன்மையும் என்று சொல்ல போது அவர் தந்தை சொல்கிறார், இப்ராஹிமே, நீ இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் உன்னை கல்லால் அடித்து நான் கொல்லுவேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் விட்டாங்களா? குடும்பத்தார் ஏற்கலையா? ஊராட்ட போறாங்க, மக்களே, நீங்கள் வணங்கி கொண்டிருப்பது உங்களுக்கு உதவி செய்யாது, நீங்கள் சொல்வதை கேட்காது, நீங்கள் படைப்பதை உண்ணாது என்று சொல்லி அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஒரு நேரம் இல்லாத ஒரு நேரம் உணர்த்தும் விதமாக அங்க உள்ள பெருச்சிலையெல்லாம் சிறு சிலையெல்லாம் உடைத்து விட்டு ஒரே ஒரு சிலையை வைத்து விடுகிறார்கள். அந்த ஊர் மக்கள் பார்க்கும் போது அந்த இப்ராஹிம் நபிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தீக்குண்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்ராஹிம் நபிக்கு ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன மெயின் செட்ல போட்டானோ அந்த நெருப்புக்கு முன்பாக தூக்கி போடுற வரைக்கும் அந்த நெருப்பு நம்மளை கரிக்குமா, அது நம்மளை தீக்குமா, எதுவுமே தெரியாது. அல்லாஹ் சொன்னா பிரச்சாரம் செஞ்சேன், மக்களை நல்வழிப்படுத்த போனேன், அவருக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிசு என்பது தீக்குண்டமாக இருக்கிறது. அந்த மக்கள் தீக்குண்டத்தை தூக்கி போடும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நெருப்புக்கு சொல்றான், யா நாரும் கூனி பரதா,
நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் இதமாகவும் நீ மாறிவிடு, சலாமத்தாக மாறிவிடு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். எதற்காக? தன் சமுதாயத்தின் மீது கவலைப்பட்டு போனார்கள் நபி இப்ராஹிம். அந்த கவலைக்கு பரிசாக நெருப்பை கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்விலே சஹாபாக்கள் உயிராக நேசிக்கிறோம் சொல்றோம்ல, அந்த சஹாபாக்கள் எப்படி கவலைப்பட்டாங்க தெரியுமா? சாத் பின் முஆத் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் ஒரு சமுதாயத்திலே ரசூலுல்லாஹ் இஷா தொழுது விட்டு இன்னொரு சமுதாயத்துக்கு தொழுவு வைக்க போகும்போது அவர் தொழுகையை நீட்டி வைப்பார், ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்கன்னு செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சாத் பின் முஆத் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த போர்க்களம் என்பது குறைஷிகளுடைய நடக்கக்கூடிய போர்க்களம். முஸ்லீம்ல 3630 சரியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் சாத் பின் முஆத் அவர்கள் கலந்து கொள்ளும் போது எதிரிகளால் அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. அப்ப சாத் பின் முஆத் அவர்கள் கூடார் அமைத்து தன்னுடைய தேவையை அங்கே பூர்த்தி செய்து மருத்துவம் பார்த்து வராங்க. ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்தை முடித்து விட்டதாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய வாளை கீழே இறக்கி வைத்து வீட்டில் குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முஹம்மதே, நீ வாளை கீழே வைத்தாலும் நீங்கள் போர் முடிவடைந்து நினைத்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போரை முடித்ததாக இல்லை. நீங்கள் மீண்டும் சென்று பனு குரைரா என்று சொல்லக்கூடிய குலத்தாரத்தில் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வாளை எடுத்துக்கொண்டு பனு குரைரா குலத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போகும்போது சாத் பின் முஆத் அவர்கள் சொல்றாங்க, இறைவா, நீ குறைஷி மக்களோடு போர் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாய். எனக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. நான் இந்த மக்களிடத்தில் போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய உள்ளத்தை நீயே அறிந்தவன். அப்படி ஒருவேளை நீ மீண்டும் அவரிடத்தில் போர் செய்தால் எனக்கு இந்த காயத்தை சரி செய்து அந்த மக்களோடு போர் செய்யக்கூடிய வேலையை எனக்கு கொடு. போர்ல போய் என்ன சொல்லணும் தெரியுமா? எதற்காக கேட்கிறாங்க தெரியுமா? அவங்க கவலைப்படுறாங்க. யார் ஏகத்துவத்தை ஏற்று பிரச்சாரம் செய்கிறார்களோ, யார் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நபிவழி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்களை கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், அவர்களை பரிகாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போருக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே நான் ஒருவனாக நின்று அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், எதிரிகளை கொல்ல வேண்டும், யார் இஸ்லாத்துக்கு எதிராக வாள் தூக்கினாலும் போர் செய்தாலும் நான் என் உயிரை பணைய வைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சாத் பின் முஆத் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒருவேளை அந்த போரை நீ முடிக்க நினைத்தால், அந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டாம் நினைத்தால், என் இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த காயத்திலே இரத்தத்தை பீரிட்டு குப்பளிக்க செய்து, அந்த வார்த்தையை கவனிக்கணும். நம்ம சாதாரணமா சொல்ல, அவங்க எனக்கு இந்த காயம் ஏற்பட்டுருச்சு, உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, நான் இந்த காயத்தோடு மரணிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக எதிரிகளை எதிராக நின்று தனியாக சந்திக்க ஆசைப்படுகிற இறைவா, ஒருவேளை நீ சந்திப்பை விரும்பாவிட்டால் அந்த போர்க்களத்துக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட காயத்திலே அந்த இரத்தத்தை பீரிட்டு கொப்பளிக்க செய்து அதிலே எனக்கு மரணத்தை கொடியா அல்லாஹ் என்று சொல்லி சாத் பின் முஆத் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அந்த காயத்தினாலேயே அவர்களுக்கு அந்த மரணத்தை கொடுத்தான் செய்தியை அந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அப்ப நம்மை ஏகத்துவத்தை யார் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் சரிக்கு சரமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படிதான் இருக்கு? நான் ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டேன், என் பிள்ளை ஏத்துக்கிட்டா, என் கணவனை ஏத்துக்கிட்டான், எனக்கு அது போதும், தன் அளவில் நான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி தன் ஊரார் மீது, தன் குடும்பத்தார் மீது, தன் சார்ந்து வாழும் மக்கள் மீது கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் அப்படியா சொல்லுது? இல்லையே. அபூ ஹுரைரா எடுத்து பாருங்க, அவங்க தன் தாய் மீது கவலை கொள்றாங்க.
அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அவங்க தாய் ரசூலுல்லாஹ்வை திட்டுறாங்க. முன்பாக இஸ்லாத்தை ஏன் ஏத்தன்னு சொல்லி அபூ ஹுரைரா திட்டினாங்க. அதை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு போனார். ஒரு கட்டத்துக்கு மேல அபூ ஹுரைரா அவர்கள் அந்த ஏகத்துவத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான்னு சொல்லி வணக்கத்தில் ஈடுபடும் போது அவர்கள் தாயார், எதனால் இந்த கொள்கையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், முகமதால் தான் இந்த கொள்கையில் இருக்கிறாய் என்று சொல்லி முகமது நபி அவர்களை அவர்கள் திட்டிய போது அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க அழுதுகிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த ஏகத்துவத்தை ஏற்றின் போது என் தாயார் என்னை திட்டினார்கள், எனக்கு கவலை இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட தாயார் உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் தாயாருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இணை வைப்பதற்கு நான் பிரார்த்தனை செய்யக்கூடாது தெரியாதாங்கும் போது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அபூ ஹுரைரா அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, அப்படி என்றால் என் தாயார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கணும்னு சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும்போது அந்த காலடி சத்தத்தை கேட்ட அபூ ஹுரைரா தாயார் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே நீ அங்கே நில்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்ட அபூ ஹுரைரா அவர்கள் நின்றார்கள். தாயார் குளிக்கிற சத்தம் கேட்கிறது. குளித்து விட்டு வெளியே வந்தார்கள். வந்த உடனே அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் உண்மையான இறைவன், முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அடிமை என்றும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அபூ ஹுரைரா அவர்கள் தாயார் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் கண்ணீர் மல்க ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டான், என் தாயாருக்கு நேர்வழி கொடுத்து விட்டான், என் தாயாருக்காக இப்போது நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா அவர்கள் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இன்னைக்கு நாம் நம்முடைய தாய்க்காக, நம்முடைய தந்தைக்காக, நம்முடைய குடும்பத்தினருக்காக கவலைப்பட்டு நேர்வழிக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறோமா? அவர்கள் மறுமை வாழ்க்கை நேரத்தில் கவலைப்பட்டிருக்கின்றோமா? இல்லையே. நான் தன்னளவு நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டேன்ப்பா, எனக்கு அது போதும். சரி, நாம் சொல்லி நம்மளை கேட்கலங்க. ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய சொன்னாங்கல்ல, எந்த அடிப்படையில் செய்ய சொன்னாங்க? நான் சொல்லுவதை தாயார் கேட்க மாட்டேங்கிறார், வேறு யாராவது சொன்னால் கேட்பார் என்ற அடிப்படை ஒன்றை அதில் விளங்கிக் கொள்ள முடியுதா இல்லையா? என் தாயார், என் குடும்பத்தார், என் அண்ணன், என் தம்பி நான் சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு உற்ற நண்பன் இருப்பான், உற்ற சகோதரன் இருப்பான், அவர்கள் சொன்னால் பேச்சை கேட்பான் என்று சொன்னால் அவர்கள் மூலியமாக ஏகத்துவத்தை சொல்லியிருக்கிறோமா? நம்ம சொல்லும் போது கடுமையாக சொல்லியிருப்போம், ஒரு விரக்தியில சொல்லியிருப்போம், ஒரு பொடும்போக்குல சொல்லியிருப்போம், அதை அவர் ஏற்றுக்கொள்ளாம போலாம். அவர்கள் நெருங்கியவர்கள் சொல்லும் போது மறுக்க வாய்ப்பு வராது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க உள்ளத்துல நேர்வழியை போட்டா, நேர்வழி நம்ம கையில இருக்குது. நான் சொல்றேன் கேட்கல, நான் பிரச்சாரம் பண்றேன் கேட்கல, 950 ஆண்டு காலம் நூஹ் நபி சொன்ன பேச்செல்லாம் எடுக்கலையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவர்கள் தான் நேர்வழி பெறுவார்கள். சொல்வதை தவிர நம் மீது வேற எந்த கடமையும் கிடையாது. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம், மக்கள் மீது கவலைப்பட்டுக் கொண்டே இருப்போம். உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வரலாறுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுலைமான் நபியும் அவங்க படையினரும் ஒரு பாதையில் நடந்து செல்லப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பகுதியில் போகும்போது ஒரு எறும்பு இருக்கு. அந்த எறும்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கூட்டத்தார் மத்தியில பேசுது, எறும்புகளே, நீங்கள் உங்களுடைய கூட்டுக்குள்ள போய் இருந்துக்குங்க. சுலைமான் நபி படை வருகிறது, அந்த படை உங்களை எதிர்பாராத விதமாக உங்களை மிதித்துவிடக் கூடலாம், அதனால நீங்க உங்க கூட்டுக்குள்ள போய் இருந்துக்குங்கன்னு சொல்லி ஒரு எறும்பு, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், அதுக்கு காது கேட்காது, அது வாய் பேசாது, நம்மளை கடிக்க மட்டும்தான் செய்ய நினைச்சு கொண்டிருக்கின்றோம். ஆனா அந்த எறும்பு ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் கவலைப்பட்டு அந்த மனிதர்கள் போகும்போது தன்னுடைய சமுதாயத்தை அழித்து விடுமோ என்று சொல்லி அந்த சமுதாயத்தின் மீது எறும்பு அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது, நீங்க கூட்டுக்குள்ள போயிருங்க என்று.
அப்ப 6 அறிவு படைத்த நாம் நம்முடைய தெருவாசிகள், ஊர்வாசிகள், நண்பர்கள், சகோதரர்களிடத்தில் அவர்கள் மறுமை வாழ்க்கை நினைத்து கவலைப்பட்ட அந்த மக்களிடத்தில் சொல்லியிருக்கிறோமா? நம்ம கொஞ்சமாக அக்கறை இருக்கணும்லங்க. இரும்பு 5 அறிவு, அந்த 5 அறிவு படுத்த இரும்பே சமுதாயத்தின் மீது கவலைப்படுதுன்னு சொன்னா, சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்த நமக்கு 6 அறிவு படைத்த இறைவன் நம்ம சொல்லுகிறான். அப்ப நாம் மனிதனாக வாழக்கூடிய நாம் நம் சமுதாயத்தின் மீது அக்கறைப்பட வேண்டாம்? இன்னைக்கு எத்தனை மக்கள் நேரு வழியை விட்டு வழிகாட்டில் போய் கொண்டிருக்கிறாங்க. ரீல்ஸ் என்ற மோகத்துல, ரீல்ஸ் என்றால் நன்மைக்கு பயன்படுவது தப்பு கிடையாது. ஒரு சினிமா கூத்தாடிய பாட்டுக்கு நடனம் ஆடிக்கொண்டு அந்த வசனத்திற்கு அந்த டப்பிங் செய்து கொண்டு ஒரு ஆயுதங்களை வைத்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து கொண்டு ரீல்ஸ் செய்து இஸ்லாமிய என்ற பெயரை வைத்துக் கொண்டு அந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது கூட தெரியாமல் அதன்படி வாழாமல் இந்த சமுதாயத்துக்கு அவப்பேறு ஏற்படுத்தக்கூடிய ரீல்ஸ் மோகத்திலே இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அந்த இளைய சமுதாய மக்கள் மத்தியிலே நாம் நன்மையை ஏற்றிருக்கின்றோமா? அந்த ரீல்ஸ் மோகத்தால் நம்முடைய குடும்ப பிள்ளைகள், தன் மகன், மகள், சகோதரர் யாராவது இருந்தால் அந்த மக்களுக்கு புரிய வைத்திருக்கின்றோமா? ரீல்ஸ் மூலமாக எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்யலாம். ஹதீஸை எடுத்து போட்டு அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லலாம், குர்ஆனை வாசிக்கலாம், இஸ்லாத்தில் உள்ள சொல்களை சொல்லலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நன்மையான காரியத்தை பயன்படுத்துவதற்கு நாம் என்னைக்காவது ரீல்ஸை பயன்படுத்தியிருக்கின்றோமா? அப்ப நம் குடும்பத்தார்கள் மீது, நம் சமுதாயத்தின் மீது எறும்பு சாதாரணமாக கவலைப்படக்கூடிய கவலை கூட நம்மிடத்தில் இல்லை சொன்னால் நாம் மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒவ்வொரு மனிதன் மீதும் கவலை கூட தான் சொல்லுகிறது. அத்தீனும் நசீகனா என்னங்க? பிற நலம் நாடுகள் என்னங்க அர்த்தம்? அவன் செல்வ செழிப்புல இருக்கும்போது உதவி செய்யறதா? அவன் கஷ்டத்தில் இருக்கும் போது, தவறான பாதையில் போகும்போது அவனை சரியான வழியை நடத்துவதற்காகத்தான் அத்தீனும் நசீகா, இஸ்லாம் என்பது பிற நலம் நாடு என்று சொல்கிறது. அப்ப அந்த நலம் நாடு நாம் செய்யணுமா இல்லையா? அந்த நலம் நாடுதலை நாம் குடும்பத்தால் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். தன் பிள்ளையிடத்திலிருந்து, தாயிடத்திலிருந்து, கணவரிடத்திலிருந்து, மனைவியிடத்திலிருந்து, உற்றார் உறவினரிடத்திலிருந்து நம்முடைய அந்த தீனு நசிகா பிற நலம் நாடுதல் என்பதை செய்ய வேண்டும். எப்படி சாது பின் முஹாதர் அவர்கள் மார்க்கத்திற்காக கவலைப்பட்டார்களோ, அதே போல அபூஹுரைரா தன் தாய்க்காக கவலைப்பட்டார்களோ, எறும்பு எப்படி தன் சமுதாயத்திற்காக கவலைப்பட்டுச்சோ, நாமும் நம் குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, தன்னுடைய தாய் தந்தைக்காக கவலைப்படணும். அவர்கள் நேர்வழியில் படுவதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கத்தின் பால் கவலை வைத்து நம்முடைய வாழ்வை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொண்டு சொன்னால் நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தரஜா என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் சொல்லக்கூடியதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சரியான வழியில் நடந்துவிட்டால், இணை வைப்பாளர்கள் இணை வைப்பிலிருந்து மீண்டு வந்து நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தால் அவர்கள் செய்த நன்மை அவர்களுக்கும் உண்டு. அந்த நன்மையை நமக்கு இறைவன் வழங்குகிறான். ஒருவர் நம்மால் நேர்வழி பெற்றார் என்று சொன்னால், எப்படி அரபியர்களிடத்தில் சிகப்பு ஒட்டகங்கள் விலை உயர்ந்ததாக பார்க்கப்பட்டதோ, மதிப்புமிக்கதாக பார்க்கப்பட்டதோ, அதை தர்மம் செய்தால் இன்னும் நன்மை கிடைக்குமோ? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தால், ஏகத்துவத்தை ஏற்று வந்தால் அந்த ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதர்களும் நாம் நம் குடும்பத்தார்கள் மீது, உறவினர்கள் மீது, சமுதாயத்தின் மீது, மார்க்கத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, கவலை கொண்டவர்களாக இருப்போம். அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்கிரமிப்பு பிரார்த்தித்தவனாக முதலில் ஒரு நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏகத்துவத்தை பின்பற்றி
முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இந்த வாழ்க்கையிலே நாம் வாழக்கூடிய பகுதி என்பது அனைத்து மத மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய சமயமாக இருக்கிறது. அப்ப இந்த தருணத்திலே இஸ்லாமியா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்வியலை முடிந்த அளவுக்கு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில், ஏகத்துவம் சொல்லுகிற அடிப்படையிலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்தியனாக இருங்கள், தமிழ்நாட்டில் வாழும்போது தமிழ் உணர்வோடு வாழுங்கள் என்று நம்மிடத்தில் சொல்லுவார்கள். அதற்கேற்ப சில முஸ்லிம்கள், நான் தமிழனாக இருக்கிறேன், நான் இந்தியனாக இருக்கிறேன் என்று இஸ்லாத்தை விட்டு, அடிப்படையை விட்டு வெளியே சென்று அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய வேலைகளே ஈடுபடுகிறார்கள். தற்சமயத்தில் ஏற்பட்ட இந்த விழா கூட இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து கொண்டு கொண்டாடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், நான் தமிழன், தமிழன் சொல்லுக்கு உரியவன் என்று சொல்லி அந்த பிரச்சாரத்தை சொல்கிறார்கள். உண்மையாகவே ஒரு முஸ்லிம் எந்த சொல்லை சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அவன் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து, நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் தான் அழகிய சொல்லுக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த அழகிய சொல்லை சொல்லாமல் நம்முடைய சமுதாய மக்கள் என்ன செய்கிறான் சொன்னால், நான் இந்தியன், நான் தமிழன் என்று சொல்லிக் கொண்டு இந்த உலக கவர்ச்சியை நோக்கி போகக்கூடியதை பார்க்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சிலர் மரணிக்கும் நேரத்தில், மரணித்த பிறகு அவர்கள் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறார் என்ற ஒரு வீடியோவை பார்க்கும்போது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துகிறது. அவர் ஒரு கட்சியிலே பயணிக்கிறார். அந்த கட்சியிலே பயணிக்கக்கூடியவர்கள், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றுவது இல்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி பேசிக்கொண்டு இருந்தவன் ஒரு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரூஹை கைப்பற்றிய நேரத்திலே அவனுக்கு இறுதி நிகழ்வாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையை செய்யாமல், அவன் இஸ்லாத்தை பின்பற்றாற்றி கூட, அவன் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தால் கூட ஓரளவுக்கு ஈமான் என்ன செய்வான் சொன்னா, அவனுக்கு தொழுகை நடத்தி அடக்கம் செய்வார்கள். ஆனால் இந்த தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு போலி வேஷம் போடக்கூடிய என்ன செய்வார் சொன்னால், அவரை அடக்கம் செய்யாமல் அவருக்கு என்று தனியாக தமிழருக்கு என்று சட்டம் என்று சொல்லி சில சொற்களை சொல்லி அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். உங்களை தமிழர்கள் என்று சொல்லியோ இந்தியன் என்று சொல்லியோ ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தில் இருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் உங்களை இந்தியன் என்றும் தமிழர் என்றும் வாயாவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி RSS சேர்ந்தவர்கள் கருவாப்பிசி என்று சொல்லி தாய் மதத்தை திரும்புகள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்களோ, அதைவிட கேடுகெட்ட முறையற்ற பிரச்சாரத்தை நாம் தமிழர்கள் இந்தியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்தியனாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிற கவனத்தில் கொண்டு நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் தருவாய் முதற்கொண்டும் ஏகத்துவத்தை பின்பற்றி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அடிப்படையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்து வரக்கூடிய வேண்டும். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்ற உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்து வரக்கூடிய பிரார்த்தித்தவனாக இரண்டாம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.